ராமநாதபுரத்தில் வலையில் சிக்கிய அரிய வகை கடல் ஆமை பத்திரமாக மீட்ட மீனவர்கள் மீண்டும் கடலில் விட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே சோழியக்குடி கடலில் அதே பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அவர்களது வலையில் 100 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் ஆமை ஒன்று சிக்கியது. அதனை உயிருடன் பத்திரமாக மீட்ட மீனவர்கள் மீண்டும் கடலில் விட்டனர். அரிய வகை ஆமையை மீட்டு கடலில் விட்ட மீனவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவத்தை சூரிய ஒளி மூலம் வரைந்து சிவகாசியைச் சேர்ந்த இளைஞர் அசத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் சூரிய ஒளி மற்றும் கண்ணாடி லென்ஸ் மூலமாக ரப்பர் பலகையில் சூரிய ஒளி மூலம் பல்வேறு பிரபலங்களை வரைந்து வருகிறார். இந்நிலையில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது உருவத்தை சூரிய ஒளியினால் அழகாக வரைந்து அசத்தியுள்ளார். நாகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் நெற்பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்தியதால் பெரு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருமருகல் ஒன்றியத்துக்குட்பட்ட குத்தாலம், பனங்குடி, கோபுராஜபுரம் உள்ளிட்ட பகுதியில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நெற்பயிர்கள் இன்னும் அறுவடைக்கு 15 நாட்களே உள்ள நிலையில் பன்றிகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து சேதமாக்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 600 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் அதாவது சம்பா சாகுபடி செஞ்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மழை வெள்ளத்தை தாண்டி பூச்சி இதெல்லாம் தாண்டி அறுவடைக்கு தயாராகிட்டு. இந்த அறுவடைக்கு தயாரானோன்னே இந்த பன்னிகளாக தான் அதாவது பயிராக இருக்கும்போது இந்த பன்னியெல்லாம் வரப்பை பிடிச்சி நோண்டுச்சு. நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் பல தடவை போய் புகார் அளிச்சிருக்கோம். அந்த பன்னி உரிமையாளர்கிட்டையும் நம்ம போய் சொல்லியிருக்கிறோம். அதை யாருமே கண்டுகொள்ளவே இல்லை. பயிர் காப்பீடை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேதமடைந்த நிலத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். இதுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வச்சுருக்கேன். அந்த விவசாயத்தை நம்பி தான் நான் படிக்க வச்சேன். நான் குத்த அளக்கணும், அவங்களுக்கு விளைஞ்சாலும் விலை இல்லைனாலும் அவங்களுக்கு 20 மூட்டை நெல் கொடுத்துடணும். ரொம்ப கஷ்டத்தில் ஒரு 80,000 போல் செலவு பண்ணிவிட்டு இது மாதிரிக்கே பண்ணி இது மாதிரிக்கே வீணாக அடிச்சிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். இதை நம்பி தான் என் பிள்ளைங்களை காலேஜ் சேர்த்துருக்கேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவத்தின் போது பெண் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூரைச் சேர்ந்த சந்தீஷ்குமார் என்பவரின் மனைவி சங்கீதா பிரசவத்திற்காக ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் சங்கீதா தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. கரூரில் ஹெல்மெட் அணிந்து வீட்டிற்குள் புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை தில்லை நகரைச் சேர்ந்த முருகன் மணவாடி கிராமத்தில் புதிதாக வீடு ஒன்று வாங்கியுள்ளார். காலியாக உள்ள வீட்டிற்குள் ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து புகுந்த மர்ம நபர்கள் கத்தி, கடப்பாரை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு கதவை உடைத்தனர். தொடர்ந்து வீட்டில் நகை, பணம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்த கொள்ளையர்கள் திரும்பி சென்றனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர்.